நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றி அப்டேட் கொடுக்க ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு கூடயே சேர்ந்து ஓட் போடுறது ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூஸாக ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ அந்த வீடியோ பற்றி நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ அது ஒரு வீடியோ வந்திருக்கு, அது வந்து ஃபேக்கா இல்லை கம்ப்ளீட்டாக ட்ரூவாங்கிறது இன்னும் 100% நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஓட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நான் எதுக்காக போஸ்ட் பண்ணேன்னா, சில பேர் அது வேறு என்னை வந்து நீங்கள் வியூஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் ஓட் பண்ணது நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணது எதுக்குன்னா, நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு முத்து யாரும் இல்லை, ஏதோ ஒரு பையன் தான். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு பையன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் வந்து கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நான் கடவுளை ப்ரே பண்ணேன். என்னையே மாதிரி அவனுக்கு நிறைய சிஸ்டர்ஸ், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் நேற்று நைட் அவ்வளோ அவசரமாக நான் படுத்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஏன்னா எதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வச்சு 50,000 வின் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே 1 lakh வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் அந்த 1 lakh வச்சா அதை இன்னைக்கு தான் வைப்பாங்க. அப்போது இன்னைக்கு தான் அங்கே இவிபி சிட்டியில் வைப்பாங்க. நாளைக்கு தான் நமக்கு அது டெலிகாஸ்ட்டுக்கு வரும். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்லியாக ப்ரமோஷனுக்கு வராங்க. நம்ம BB5 சீசன்ஸ் 5 வின்னர் ராஜு பாய் வந்து ப்ரமோஷனுக்கு வராரு, மூவி ப்ரமோஷனுக்கு வராருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்க 2 பேரும் வந்தால் வந்துட்டு போட்டோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒருவேளை 1 lakh வைக்கிறதா இருந்தால் இன்றைக்கி தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ப்ரே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சா நீங்கள் இன்றைக்கி ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து அங்கே போய் சேரும். அன்றைக்கி யாரோ ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, முத்துக்குமரன் ப்ளே பண்ணும்போது நான் அந்த புல்லட்டு கிடச்சிடுமே வேண்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கண்ணு வலிச்சுது, ரிப்ளை பண்ண முடியல, அதனால நான் விட்டுட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன், 1 டே முன்னாடியே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் நமக்கு காட்டுவாங்க. நிறைய பேத்துக்கு தெரியும், தெரியாத கிராமத்தில் இருக்கிறவங்களோ இல்லை தெரியாதவங்களுக்கோ நான் சொல்கிறேன். சாரி, கிராமம்னா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, இன்னும் ரீச் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நேற்று நடந்தது தான் இன்றைக்கி காட்டுவாங்க, இன்றைக்கி நடக்க போகிறது தான் நாளைக்கு காட்டுவாங்க. ஸோ உண்மையிலே நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ப்ரே பண்ணிக்கோங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.